சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே நாம் தொடர்ந்து தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை கற்று வந்துட்டு இருக்கிறோம். விசேஷமாய் தாவீது சந்தித்த முக்கியமான நபர்கள், அதுல விசேஷமா நம்ம அநேக நபர்களை குறித்து பார்த்து, இப்ப போன வாரத்துல இருந்து நம்ம யோவாப்பை குறிச்சு நம்ம பார்த்து வந்துட்டு, அப்ப யோவாப்பை குறிச்சு ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்ப யோவாப் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் தாவீதினுடைய மருமகன் அப்படிங்கிறத கூட பார்த்தோம். அவர் சாதாரணமான ஆள் இல்ல, அவர் ஒரு பெரிய வீரன். அந்த சீயோன் கோட்டையை எப்படி அவர் பிடிச்சாரு, அதன் நிமித்தம் அவர் இராணுவ தலைவர் ஆனாரு. அடுத்து தாவீதின் மேல ரொம்ப அன்பு கொண்ட ஒரு மனிதன் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அடுத்து தேவன் மேல ரொம்ப விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதன் அப்படிங்கிறதையும் கூட பார்த்தோம். அடுத்து தாவீதினுடைய இருதயம், அப்சலோம் விஷயத்துல தாவீது இருதயத்துல நினைச்சாரு ஒரு வேதனையான ஒரு காரியம், ஐயோ மகனை பிரிஞ்சிருக்கமேனு. அதை வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையில அதை கூட உணர்ந்து தாவீதினுடைய இருதயத்தை புரிஞ்சிட்டு அப்சலோமை ஒண்ணு சேர்த்து அந்த தாவீதை சந்தோஷப்படுத்தின ஒரு மனிதன் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். அடுத்து ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, போய் இவர் வெற்றி பெற்றாலும் அந்த மகிமை தனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, கடைசி நேரத்துல தாவீதை வர சொல்லி என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு சில காரியங்கள் அங்க அவர் செய்யறாரு. அதை கூட நம்ம பார்த்தோம். அப்ப தன்னைத்தான் மறைத்து கொண்ட ஒரு மனிதன், தன்னை உயர்த்தி கொள்ளாத ஒரு மனிதன். நம்ம ஏற்கனவே அதோனியாவை பார்த்தோம். அவர் என்ன பண்ணாருங்க, அவர் தன்னைத்தான் உயர்த்திக்கிட்டார். ஆனா இங்க யோவாப்பை நம்ம பார்க்கும்போது, அவர் தன்னைத்தான் மறைத்து கொண்டார், தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டார். அது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு குணலட்சணம். ஏன்னா மாம்ச சுபாவத்துல அந்த ஒரு குணலட்சணம் வளர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த பலகீன மாம்சம் எல்லா சூழ்நிலையும் நம்மளை உயர்த்தி தான் பார்க்க ஆசைப்படுமே ஒழிய நம்மளை தாழ்த்தி பார்க்க இந்த மாம்சம் ஆசைப்படாது. ஆனா இங்க யோவாப் எல்லா பெருமையும் தாவீதுக்கு தான் போகணும், தனக்கு வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணார்னா, அங்க தாவீதை ரொம்ப நேசிக்கக்கூடியவரா இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்ததை நம்ம பார்க்கும்போது, தாவீதுக்காக அந்த தேசத்துக்காக பாடுபடுறதுல கூட அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப உற்சாகம் கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அடுத்த ஒரு குணலட்சணம், ஐந்தாவது அவருடைய ஒரு குணலட்சணம் நம்ம பார்க்கிறோம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். ரொம்ப முக்கியமான ஒரு குணலட்சணம் நம்ம இங்க யோவாப்பு கிட்ட நம்ம பார்க்கும்போது, இந்த சீயோன் கோட்டையை பிடிச்ச பின்னாடி யோவாப்பு ஒரு முக்கியமான ஒரு காரியம் செய்யறார். என்ன செய்யறாருங்க, கோட்டையை பழுது பார்க்கிற ஒரு வேலை கூட செய்யறார். எதுக்காக பழுது பார்ப்பாங்க, எதுக்கு பழுது பார்ப்போம்னா ஒரு பாதுகாப்புக்கு. அப்ப எதிரிகள் ஈஸியா தகர்த்துறாதபடி, எதிரிகள் சீக்கிரம் உள்ள புகுந்துராதபடி அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கோட்டை சுவர்களை பழுது பார்த்து கட்டுகிறாருன்னா, எங்கெங்க டேமேஜ் ஆயிருக்குது, எங்கெங்க பழுதுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, பழுது பார்த்து அங்க கட்டுகிற ஒரு சில காரியங்கள் அங்க செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல அவருடைய குணலட்சணத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தன் தேசத்தை பாதுகாக்கும் உணர்வு அவருக்குள்ள இருக்குது. அப்ப பாருங்க எத்தனை அருமையான குணலட்சணங்கள் நிறைஞ்சவரா அங்க யோவாப் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப தாவீதின் மேல ரொம்ப பாசம், தேசத்தின் மேல ரொம்ப அன்பு, தேசத்து ஜனங்கள் மேல ரொம்ப பிரியம், இதெல்லாம் நிறைஞ்சவரா என்ன இருக்கிறார்னா அங்க தாவீது இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம முக்கியமான ஒரு குணலட்சணம் யோவாப்பு கிட்ட நம்ம பார்க்கும்போது, இப்ப அப்சலோம் என்ன பண்றாருன்னா தாவீதுக்கு விரோதமா எழும்பிட்டாரு. இப்ப தேசத்தை அவர் கைப்பற்ற நினைக்கிறாரு. இது தெரிஞ்ச உடனே தாவீது என்ன பண்ணாருங்க, தப்பிச்சு அவர் என்ன பண்றாருங்க, ஓடுறாரு. ஓடும்போது இப்ப சூழ்நிலை இனி யாருதான் ராஜாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்சலோம் தான் இனி ராஜாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. தாவீது எந்த நேரமும் கொல்லப்படலாம். தாவீதினுடைய முடிவு என்னாகும், மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்ப தன்னுடைய பதவியை, தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கணும்னா யோவாப் என்ன பண்ணிருக்கணும், நேரா அப்சலோம் பக்கம் சேர்ந்திருக்கணும். ஆனா என்ன தெரியுங்களா பண்ணல, அப்சலோம் பக்கம் சேரல. எங்க போயிட்டாருங்க, தாவீது தப்பி ஓடும் போது தாவீது கூடவே போய் தாவீதோட சேர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு மனிதனை தான் யோவாப் இருந்தாரே ஒழிய
இந்த ஒரு சூழ்நிலை தாவீதை விட்டுருவோம், அப்சலோம் தான் இனி ராஜாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம பதவியை தக்க வைக்கிறதுக்கு தான் சரியான ஒரு தருணம், அதனால அப்சலோம் நான் இனி உங்களோடய சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் முடிவெடுக்கல. யோவாப்பு முடிவெடுக்கல. அது கூட நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு குணலட்சணம் அங்க யோவாப்பு கிட்ட இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 15:13. அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்திலுள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். அப்ப தீவிரமாய் புறப்படுங்களும் போது கூட யார் கூட புறப்பட்டாருன்னா யோவாப்பு கூட புறப்பட்டாரு. யோவாப்பு மட்டும் புறப்படலைங்க, நிறைய பேர் தாவீதை பின்பற்றதுக்கு முடிவு எடுத்தாங்க. ஆனா தாவீது என்ன தெரியுங்களா பண்ணாரு? ஒத்துக்கல. நிறைய பேர் தன்னை பின்பற்றி வரதை அவர் அங்க விரும்பல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈத்தாயின்னு ஒருத்தர் பின்பற்ற விரும்புறாரு. 15:19 வாசிங்க. 2 சாமுவேல் 15 அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஈத்தாய்ங்கிறவர் கூட தாவீதை பின்பற்றதுக்கு ஆசையா இருக்கிறார். ஆனா தாவீது என்ன பண்ணல? வேண்டாம், நீ போயிடு அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. இன்னொரு பாருங்க 15:25 வாசிங்க. சாதோக்கு பாருங்க பின்பற்றணும்னு நினைக்கும் போது, ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார். அப்ப பாருங்க, இங்க சாதோக்கு கூட தாவீதை பின்பற்றதுக்கு ஆசையா இருக்கிறார். ஆனா தாவீது என்ன பண்ணல? திரும்பி போ அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் இருக்கிறார் ஊசாய், அவரை பார்த்து சொல்றாரு பாருங்க 15 33-34. தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன். இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயேயாகில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். அப்ப பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தாவீதை பின்பற்ற விரும்பினா கூட தாவீதை ஒத்துக்கல. நீங்க போயிடுங்க, நீங்க இருக்கிற தேசத்திலேயே நீங்க போயிருங்க, என்னை பின்பற்ற வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா யோவாப்பை பத்தி எதுவுமே இங்க வார்த்தைகள் இல்ல. காரணம் என்னன்னா, யோவாப்பு தன்னோட வர்றதுல தாவீது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி யோவாப்பும் கூட தாவீதை பின்பற்றி அந்த இக்கட்டான சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில தாவீதை பின்பற்றி போறதுக்கு அவர் ரொம்ப என்ன பண்ணாரு? உற்சாகம் நிறைஞ்சவரா, தாவீதின் மேல மிகுந்த அன்பு நிறைஞ்சவரா, அவரை விட்டு பிரியாதவரா இருக்கிறாரு. இது நம்ம யோவாப்பு கிட்ட பார்க்கிற அருமையான குணலட்சணங்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப அப்சலோம தாவீதை எதிர்த்து வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப அப்சலோமுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகணும். அப்ப கூட என்ன தெரியுங்களா சொன்னாங்க? யோவாப்பு அவரோட இருந்தவங்க, நீங்க போருக்கு வர வேணாம், நீங்க இருங்க. அப்சலோமோட குறிப்போற யார் மேல? உங்க மேலதான். மத்தவங்க செத்தா கூட பிரச்சனை, ஆனா நீங்க நல்லா இருக்கணும், நீங்க செத்துற கூட, அதனால நீங்க போருக்கு வர வேண்டாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க போய் அப்சலோமை ஜெயிக்கிறோம்னு சொல்லி தாவீதை உட்கார வச்சுட்டு கிளம்பி போனாங்க. அந்த அளவுக்கு தாவீதின் மேல என்ன இருந்துச்சுன்னா அன்பு அங்க இருந்துச்சு. 2 சாமுவேல் 18:1-3 வரைக்கும். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும், அப்ப அந்த படைய 3 பிரிச்சு ஒன்ன என்ன பண்றான்னா யோவாப்பு வசம், இன்னொரு வசம் செரியாவின், 3/4 செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும், அந்த யோவாப்போட தம்பி பக்கம் ஒரு குரூப்பை இது பண்ணிட்டு 3வது குரூப்பை 3/4 கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, அப்ப ஈத்தாய் மறுபடியும் என்ன ஆயிருக்கிறாரு? இல்லன்னா அவங்க கூட வரேன்னு சொல்லி ஏதோ அடம் பிடிச்சு போயிருக்கிறாரு. அதனால இங்க அவரோட பேர் வந்துருக்கு. அப்ப பார்க்கும்போது 3 குரூப் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பிரிக்கும் போது யோவாப்பு வசம், அவருடைய தம்பி வசம், ஈத்தாய் வசம் 3 என்ன பண்றாருன்னா அங்க தாவீது பிரிக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்படி பிரிச்சு அவங்க கையில ஒப்படைச்சிட்டு தாவீது என்ன சொல்றாரு? வாசிங்க கீழே. நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம். ஜனங்கள்னா எல்லாரும் சொல்லி இருக்க வாய்ப்பு இல்ல. இந்த 3 தளபதிகள் இருக்காங்கல்ல, இவங்க தான் என்ன பண்ணிருக்கணும்? அந்த வார்த்தைகளை உச்சரிச்சிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஜனங்களோ, நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எங்களில் பாதி பேர் செத்து போனாலும்
எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி. நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்ப பாருங்க, தாவீதை இழக்கிறதுக்கோ அவர் மரணம் அடைகிறதுக்கோ தாவீதுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாதுங்கிறதுல தாவீதோட இருந்தவங்கல்ல யோவாப்புக்கும் ஒரு மிகப்பெரிய அக்கறை தாவீது மேல அங்க இருந்துச்சு. இப்படிதான் யோவாப் தன்னுடைய குணலட்சணங்களை அங்க வெளிப்படுத்துறாரு. அடுத்து யோவாப்பு கிட்ட பார்க்கிற அருமையான ஒரு குணலட்சணம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. இஸ்ரேல் ஜனங்களை இலக்கம் பார் அப்படின்னு சொன்ன உடனே அதை ஃபர்ஸ்ட் தடுத்த மனுஷன் யாருங்க? 2 சாமுவேல் 24 அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். அப்ப தேவன் மேல எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம். ராஜா தவறு செய்ய போறாரு. இந்த தவறு ராஜாவினுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதை தடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா. அப்ப பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ராஜாவுக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதை விரும்பல. ராஜா ஒரு தவறு செஞ்சிடக்கூடாதே, இப்படி செஞ்சு எப்படியோ மாட்டி சாகட்டும் அப்படியெல்லாம் அவர் நினைக்கல. அப்ப அந்த தவறை தடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா, இப்படி நல்ல அநேக குணலட்சணங்கள் நிறைந்த ஒரு மனிதனா தான் என்ன இருக்கிறாருன்னா அங்க யோவாப்பு அங்க இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்படி இத்தனை அருமையான குணலட்சணங்கள் நிறைந்த அந்த யோவாப் மிகுந்த அன்பு நிறைஞ்சவரா, தன்னுடைய உயர தாவீதுக்காக துச்சமா மதிச்சவரா, தாவீதனுடைய பேர் சிறக்கணும் அப்படின்னு நினைச்சவரா, சரிங்களா? அவன் தன்னுடைய வாழ்க்கையை இப்படியாய் ஆரம்பிச்சு தாவீதின் மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சு போன யோவாப்பு தான் நாட்கள் செல்ல 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 என்னாச்சுன்னா அந்த அன்பினுடைய ஈர்ப்பு குறைஞ்சி 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 ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அப்பேற்பட்ட தாவீதுக்கு தன்னுடைய தாய் மாமனுக்கு என்னவாயிட்டாருங்க? மிகப்பெரிய ஒரு விரோதியா என்ன ஆயிட்டாருன்னா அங்க மாறிட்டாரு. அப்ப இவர் செஞ்சிட்ட தவறு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரோட தனிப்பட்ட பகை, இவருக்கு இருந்த தனிப்பட்ட பொறாமை, சரிங்களா? இந்த மாதிரி குணலட்சணங்களை என்ன பண்ணிட்டாருன்னா அதை தீர்த்துக்கிட்டாரு. இவருக்கு இருந்த பகைய தீர்த்துக்கிட்டாரு, இவருக்கு இருந்த பொறாமைய தீர்த்துக்கிட்டாரு. ஏன்னா அதுக்கு தடையா இருந்தவங்கள தீர்த்துட்டாரு, அவ்வளவுதான். இதையெல்லாம் செஞ்சுட்டு இவர் தன்னுடைய தவற உணரல. என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த செஞ்ச தப்புக்கெல்லாம் பழியை யார் மேல போட்டாரு தெரியுங்களா? அரசாங்கத்து மேல போட்டுட்டாரு. நான் வேணும்னா செஞ்சேன் இதெல்லாம். ஆனா உள் நோக்கம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தனிப்பட்ட இவருடைய பகை, தனிப்பட்ட இவருடைய விரோதம். ஆனா செஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா சொல்லிட்டாரு இவரு? தேசத்துக்காக, தேசத்தின் நன்மைக்காக நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவத்தை என்ன பண்ணிட்டாருன்னா அங்க கொடுத்துட்டாரு. இதுதான் யோவாப்ப தாவீது வெறுக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களா அங்க அமைஞ்சிருச்சு அப்படின்னு கூட பார்த்தோம். அதனாலதான் தாவீது சாலமோனுகிட்ட யோவாப்ப குறிச்சு சொல்லும் போது எப்படி சொல்றாரு? 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவங்களுக்கு செஞ்சது யாருக்கு செஞ்ச மாதிரி? எனக்கு செஞ்ச மாதிரி. அது அவங்கள பாதிக்கலையோ, ஆனா அது என் மனச ரொம்ப பாதிச்சிருச்சு சாலமோன். அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. அறையில் இருந்த பெல்ட்லயும் கால்ல இருந்த பாத ரட்சையிலையும் அந்த ரத்தத்தை வடிய விட்டுட்டாரு. அதனால அவர் விஷயத்துல நீ கொஞ்சம் கவனமா இரு. இதான் தாவீது அப்சலோம் கொடுத்துட்ட ஒரு சில ஆலோசனைகள். அப்ப பாருங்க, எத்தனை நல்ல குணலட்சணங்கள் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 8-9 குணலட்சணங்கள் பார்த்தோம். இவ்வளவு தாவீது மேல அன்பு, தேவன் மேல பயபக்தி, தாவீது உயரணும் தான் சிறுகணும், தாவீது பெருகணும் தான் சிறுகணும், இந்த மாதிரி நல்ல குணலட்சணங்கள் நிறைந்த யோவாப் அவருடைய கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாவீதுக்கு துரோகியா, மிகப்பெரிய தாவீதுக்கு ஒரு பகைஞரா மாறிட்டாரு. காரணம் என்ன? யார் இந்த அப்னேர்? எல்லாம் நம்ம ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம். யார் இந்த இன்னொருத்தர் யாருங்க? அமாசா. யார் இந்த அப்னேர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்ப அப்னேர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சவுலினுடைய எப்படி தாவீதுக்கு யோவாப் ஒரு மிகப்பெரிய படை தளபதியா இருந்து, அதாவது ரைட் ஹேண்டா இருந்து தாவீதை பாதுகாக்கக்கூடியவரா யோவாப் இருந்தாரோ, இதே போல சவுல் ராஜாவா இருக்கும்போது அவருக்கு ரைட் ஹேண்டா இருந்தவர் யாருங்க?
இந்த அப்னேர் சவுல் பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது அப்னேர் இருக்கும் போது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு படை வீரன், யுத்த வீரன், தைரியசாலி, எல்லா வகையிலும் அவரை பாராட்டக்கூடிய ஒரு பெரிய வீரன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அப்னேர். இந்த அப்னேர் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் சவுலுக்கு தாவீது அறிமுகப்படுத்துறதே யார் தெரியுங்களா? இந்த அப்னேர் தான். கோலியாத்தை கொண்டு தாவீது வரும்போது சவுல் கேட்பாரு, சாதாரண ஒரு நம்ம எல்லாம் பயந்து போய் நின்னுகிட்டு இருக்கோம், சாதாரண சின்ன பையன் போய் அந்த கோலியாத்தை முறியடிச்சுட்டானே, யார் இந்த பையன், யார் இந்த வாலிபன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சவுல் கூட யாருக்கிட்ட தான் கேட்பாரு தெரியுங்களா? அப்னேர். ஏன்னா அவர் தான் ரைட் ஹேண்ட், அவர் தான் பக்கத்திலேயே இருக்கிறவர். நம்ம வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 57வது வசனம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு போய்விட்டான். அப்னேர் தான் கூட்டிக்கிட்டு போய் சவுலுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். 54 இருந்து வாசிங்க. தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது, கோலியாத்தை கொல்ல போகும்போதே, நான் கூட கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன், கோலியாத்தை கொல்ல அவர் தனி ஆளா நான் போய் ஜெயிக்கிறேன்னு போகும்போதே சவுல் என்ன பண்றாரு, அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நீங்க படிக்கும் போது அப்ப கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சவுலுக்கு அவர் என்ன வாசிச்சிருப்பாரு, சுரமண்டலம் வாசிச்சிருப்பாரு. அப்ப ஏற்கனவே வாசிச்சிருக்கிறாரே தெரியாதா, இப்ப மறுபடியும் சவுல் கேட்கிறாரே அப்படின்னா, அப்ப சவுல் என்னவா இருந்தாரு, அவரு பசுத்தாவி இறங்கி போய் இருந்தாரு. அதனால ஒரு சமயம் தெரியாம இருந்திருக்கும்னா அப்னேருக்கு கூடவா தெரியாம இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்ப என்னன்னா வேதத்துல ஒரு சில நிகழ்ச்சிகள் முன்னையும் பின்னையும் என்ன இருக்கும், கொஞ்சம் மாறி இருக்கும். ஒரு சமயம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சம்பவம் நடந்திருக்கலாம். சரிங்களா? அதனால நம்ம ரொம்ப அதுக்காக கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்ப நம்ம இங்க பார்க்கும்போது யார் அந்த பையன் போது அப்னேரே சொல்றாரு, எனக்கும் அது தெரியாது அப்படிங்கிறாரு. அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். அது யாருன்னு கொஞ்சம் விசாரிப்பா அப்படின்னு சொல்லி விசாரிச்ச பின்னாடிதான் தெரியுது அவர் யார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கூட்டிகிட்டே வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்த பின்னாடி 58 வாசிங்க. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். அப்பதான் தன்னை அறிமுகப்படுத்தி. அப்ப பாருங்க, சவுல் கிட்ட தாவீதை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிற வேலையவே யார்தான் செஞ்சிருக்கிறா, இந்த அப்னேர் தான் செஞ்சிருக்கிறார், மிகப்பெரிய படை தளபதி. இன்னொரு சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா சவுல் தூங்கிட்டு இருப்பாரு, தேவன் அந்த நித்திரை மயக்கம் கொடுத்திருப்பாரு. இவர் போய் அந்த செம்பு ஈட்டி என்ன பண்ணுவாரு, தாவீது எடுத்துக்கிட்டு வந்துட்டு மேல போய் நின்னுகிட்டு யாருகிட்ட பேசுவார் தெரியுங்களா, கூப்பிட்டு, அப்னேரே, நீங்க ஒரு பெரிய படை வீரன் இல்லையா, உங்க ராஜா கிட்ட ஒருத்தன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கிறான், நீங்க பெரிய வீரனாக இருந்து என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீங்க ராஜாவை அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில கேள்விகளை என்ன பண்ணுவார்னா கேட்பார். 1 சாமுவேல் 26 அதிகாரம் 12 வாசிங்க. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடமுண்டாக தூரத்திலிருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரலிடுகிற நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா, இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? நீர் வீரன் அல்லவா, இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார் அப்படின்னா என்ன அர்த்தம், இவரை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அவ்வளோ பெரிய ஒரு படை தளபதி, ஒரு பெரிய வீரன் தான் யாருன்னா இந்த அப்னேர் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்னேர் யார் அப்படிங்கிறது. அவர் சவுலினுடைய ஒரு படை தளபதி. அது மாத்திரமல்ல, தாவீதையே சவுலுக்கு அறிமுகப்படுத்தி வச்சவரு. ஒரு சூழ்நிலையில தாவீது சவுலியை கொல்றதுக்கு அந்த அடையாளமா அந்த இதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அவர் யாரத்தான் கேட்கிறாருன்னா, நீ பெரிய வீரன், ஆனா சவுலை பாதுகாக்காம இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒருத்தரா என்ன பண்ணாருன்னா இந்த அப்னேர் இருந்தாரு. இப்படி இருந்த அப்னேரு பின்னாட்களை என்னாச்சுன்னா, சவுல் இறந்த உடனே அந்த சவுலினுடைய ஸ்தானத்துக்கு இந்த அப்னேர் தான் என்ன பண்றாருன்னா ராஜாவை நியமிக்கிறார். யாரை நியமிக்கிறாரு? சவுலினுடைய பையன் யாருங்க, அவரு இஸ்போசேத்தை ராஜாவா ஆக்குறார். 2 சாமுவேல்
2ஆம் அதிகாரம் 8-9. சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயீமுக்கு அழைத்துக் கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அஷூரியர் மேலும் எஸ்ரேலின் மேலும் எப்பிராயீமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். இஸ்ரேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். அப்ப பாத்தீங்கன்னா சவுல் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல் கோத்திரத்துக்கு யார ராஜாவா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த முடிவை எடுத்தவர் அப்னேர். அந்த இடத்துக்கு கொண்டு போய் ராஜாவா இஸ்போசேத் ஆக்குனரும் இந்த அப்னேர். ஆனா டம்மி பீஸ் தான் யாருங்க? இந்த இஸ்போசேத். ஃபுல் ராஜாங்கமும் ஃபுல் ஆளுகையும் யார் கையில தான் இருக்குது? அப்னேர் கையில தான் இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த வீரன். இப்ப தாவீது யூதா கோத்திரத்துக்கும் இவங்க மீதி கோத்திரத்துக்கும் அப்படி ராஜாவா இருக்கிறதுனால ஒரு சின்ன பரீட்சை நமக்குள்ள வச்சுக்கலாமா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மறந்துருப்பீங்க இல்லைங்களா? சின்ன பரீட்சை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு பரீட்சையில என்ன ஆயிடுச்சுன்னா 2 பக்கமும் சண்டை போட்டு எல்லாரும் விழுக போய் கடைசியில யோவாப்போட தம்பி ஆசைகள் என்ன பண்றாருன்னா இந்த அப்னேரை விடாம துரத்துறாரு. துரத்தும் போது அப்னேர் என்ன சொல்றாருன்னா, யாராவது வாலிப பசங்க இருந்து அவங்க பின்னாடி போப்பா, ஏன் பின்னாடியே நீ துரத்துற, என் கையில நீ எதுக்கு சாகுற? ஒரு சமயம் நான் உன்னை கொன்னுட்டேன்னா யோவாப் என்னைக்கே எனக்கு விரோதி ஆயிடுவான், தயவு செஞ்சு போனாலும் நான் விடமாட்டேன்னு ஆசைகள் துரத்தும் போதுதான் என்ன பண்ணுவாரு, ஈட்டியை பின்னாடி திருப்பி பிடிச்சிருவாரு. அந்த வேகத்துல அவர் என்ன ஆயிடுவார், ஈட்டியில சரணடைஞ்சிருவாரு. ஈட்டி என்ன ஆயிடும், பின்னாடி போயிடும், ஆளு செத்துருவார். என் தம்பிய கொன்னவே அந்த அப்னேர். ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த அப்னேரை நான் பழி வாங்கியே ஆகணுங்கிற அந்த பழி வாங்கும் உணர்ச்சி யோவாப்புடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் இந்த அப்னேரை நான் கொல்லணும், இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த யோவாப். இப்ப அப்னேரும் தாவீதுக்கு விரோதி, யோவாப்புக்கும் விரோதியா இருக்கிறாரு. இப்ப இந்த சூழ்நிலையில அப்னேர் ஒரு தப்பு செஞ்சதை இஸ்போசேத் என்ன பண்ணிடுறாரு, தட்டி கேட்டுறாரு. என்னங்க நீங்க எப்படி பண்றீங்கன்னு. ஓ, நீ இந்த அளவுக்கு என்ன கேவலமா நினைச்சிட்டியான்னு இவர் நேரா தாவீது கிட்ட போயிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, நாங்க உங்களோட சமரசம் ஆயிடுறோம், எல்லாருமே நாங்க உங்ககிட்ட வந்துடுறோம் அப்படின்னு தாவீது கிட்ட சொன்ன உடனே தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இப்ப தாவீது ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு, சரிங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்னேர், என்னுடைய முதல் மனைவியை நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு வந்துருங்க, கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருங்க, நானும் உங்களை எல்லாரையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்னேர் அதுக்கான வேலைகளையும் செஞ்சிடறாரு. செஞ்சுட்டு அப்னேர் தாவீதை பார்த்துட்டு போறப்ப யோவாப் அந்த இடத்துல இல்ல. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். யோவாப் அந்த இடத்துல இல்ல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, யோவாப் வரும்போது இந்த மாதிரி அப்னேர் வந்துட்டு போனாரு, தாவீதும் அவரும் என்ன ஆயிட்டாங்க, சமரசம் ஆயிட்டாங்கிறத யாரால பொறுக்க முடியல, யோவாப்னால பொறுக்க முடியல. அது எப்படி, ஃபர்ஸ்ட் 2 பேரும் விரோதியா இருந்தாங்க, நானும் விரோதியா இருந்தேன், இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ஆனா என் தம்பியினுடைய அந்த மரணத்துக்கு யார் பதில் சொல்றது? இந்த ஒரு கோபம் யோவாப்புக்கு வந்துருச்சு. உடனே யோவாப் என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போதுதான் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசிங்க பாப்போம். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர், என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க ராஜா? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போகவிட்டது என்ன? அப்னேர் உங்ககிட்ட வசமா மாட்டி இருக்கிறான், ஒரு பெரிய வீரன், அவர் அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. அவரா சிங்கத்தின் கொகையில என்ன பண்ணிருக்கிறாரு, மாட்டிட்டாரு. அவரை எப்படி நீங்க போக விட்டுட்டீங்க? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே? நேரின் குமார் அப்னேரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்னை விட உங்களுக்கு தானே நல்லா தெரியும். அவன் உம்மை மோசம் போக்கவும். அவன் எதுக்குங்க வந்தான்? உங்களை மோசம் போக்குறதுக்கும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும், நீங்க என்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், நீர் செய்கிறதையெல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். நீங்க இங்க எப்படி உங்களுடைய படைவலம் என்ன, எப்படி உங்களை முறியடிச்சு இஸ்போசேத்தை ஃபுல்லா ராஜா வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அவன் வந்தான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். இப்படி தாவீது கிட்ட பேசிட்டு நிக்கல யோவாப். உடனே எந்த வழியில அப்னேர் போனா, இப்படி போனா இப்படி போனான்னு கேட்டுட்டு அவர் தாவீதுக்கே சொல்லாம தெரியாம இப்ப யோவாப் என்ன பண்றாருன்னா ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன பண்ணாரு, அந்த அப்னேரை மறுபடியும் கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது அப்னேர் என்ன நினைச்சு, ஓ தாவீது மறுபடியும் ஏதோ பேசணும்னு கூப்பிட்டு இருக்கிறார் மாதிரின்னு கூட நினைச்சு வந்திருக்கலாம். அப்படி வந்த உடனே யோவாப் அவனோடே இரகசியமாய் பேச போகிறவன் போல போன உடனே யோவாப் அப்னேர் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் என்ன பண்ணிருப்பாரு, தோல்ல கை கூட போட்டு அப்படி ரகசியமா கூட்டிட்டு போற மாதிரி, ஓ ஏதோ முக்கியமான விஷயம் யோவாப் நமக்கு சொல்றாரு மாதிரின்னு கூட அப்னேரும் நம்பி போயிட்டார். போன உடனே அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான்.
அப்ப பாருங்க, அந்த மனசுக்குள்ள இருந்த அந்த பழிவாங்கிற உணர்ச்சி இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அப்னேரை கொன்னு போட்டுட்டாரு. அப்ப தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணிட்டாருன்னா இங்க கொலை செஞ்சிட்டாரு. இதை எப்படி ஒரு சமயம் தாவீது ஒரு சமயம் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்குவோம், எப்படி யோவாப் நீ அப்னேரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, தேசத்துக்குத்தாங்க ராஜா, ஏன்னா அவன் எதுக்கு வந்தான் தெரியுமா, உளவு பார்க்க வந்தான், அது உங்களுக்கு தெரியல, ஆனா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் அதனால அப்னேரை என்ன பண்ணிட்டேன், கொன்னுட்டேன். அது ஏன்னா அவங்க ஏற்கனவே தாவீது கிட்ட அதை பேசிட்டு தான் போறாரு பாத்தீங்களா. இப்ப தாவீது கேட்ட மாதிரி இங்க பதிவுகள் இல்ல, யோவாப் பதில் சொன்ன மாதிரி. ஏன்னா தாவீது அப்படியே அவன் சைலண்ட் ஆயிட்டாரு இந்த விஷயத்துல. ஒரு சமயம் தாவீது கேட்டிருந்தா கூட யோவாப் என்ன சொல்லிருப்பான்னா, உங்க நன்மைக்கு தான் ராஜா நான் இதெல்லாம் செஞ்சேன், அவன் தேசத்தை மறுபடி பிடிச்சிட்டானு அதுக்காகத்தான் நான் இதை செஞ்சேன். இந்த மாதிரி ஒரு நய வஞ்சகமான ஒரு திட்டத்தை இங்க யோவாப் செஞ்சிட்டாரு. அதனாலதான் தாவீது அவர் இறந்ததுக்கு அப்னேர் சாவுக்கு புலம்பும் போது எப்படி புலம்புறாரு, 2 சாமுவேல் 3:33-34. ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ. ஒரு மதி கெட்டவன் புத்தி இல்லாதவன் சாகுற மாதிரி இந்த அப்னேர் செத்துட்டாரு. உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். நீ சாகிறதுக்கு எப்படி செத்திருந்தா அது சரியான சாவு தெரியுமா, கைகள் கட்டப்பட்டிருந்திருக்கணும், கால்கள்ல விலங்கு போட்டிருந்திருக்கணும். ஒரு துஷ்டர் கையில போய் சிக்கி நீ செத்து இருந்தீங்கன்னா அது நியாயம், ஏன்னா நீ ஒரு பெரிய வீரன். ஆனா எந்த விதமான தாக்குதலும் இல்லாம ரொம்ப வஞ்சகமான முறையில உன்னை கொன்னுட்டாங்களே, நீ செத்துட்டியே அப்னேர். இதுதான் அங்க தாவீது சொல்ல வர்றார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். அடுத்து 38-39 வாசிங்க. ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? பாத்தீங்களா, இஸ்ரேல் தேசத்தினுடைய பிரபு, அந்த அளவுக்கு தான் அவர் அப்னேர் இருந்தாரு. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான். மனசுக்குள்ள வந்துருச்சு தாவீதுக்கு, யோவாப்பு ஆரம்பத்துல என்னமோ ரொம்ப நல்லதா இருந்தார், ஆனா நான் இப்ப விரும்புகிற ஒரு மனுஷனை யாரு வெறுக்க ஆரம்பிச்சுட்டா. யோவாப்பு என்ன ரொம்ப விரும்புறவர் தான், ஆனா நான் விரும்புறவர யோவாப்பு என்ன பண்ணணும், விரும்பணும்ல. ஆனா நான் விரும்புற மனுஷனை யோவாப்பு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, வெறுக்க ஆரம்பிக்கிறாருனாலே இப்ப யோவாப்பு என்னையும் கூட என்ன பண்றாரு, அது நிமித்தம் வெறுக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் அங்க தாவீதின் உள்ளத்துல யோவாப்பு வச்சுட்ட ஒரு என்னதுங்க, கரும்புலின்னு சொல்லிக்கலாமா, ஒரு கரும்புலியை என்ன பண்ணிட்டாருன்னா அங்க வச்சுட்டாரு. அப்ப இங்க தாவீது கேட்டிருந்தா கூட என்ன சொல்லிருப்பாரு யோவாப்பு, உங்க நன்மைக்காக, தேசத்தின் நன்மைக்காக தான் இதை செஞ்சேன். ஆனா உள்ளம் வாயில பேசுறதெல்லாம் என்னது, நன்மைங்கிற வெண்ணெய், ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கொலை கருவி, அதாவது உருவின பட்டயத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டாரு. இது யோவாப்பு கிட்ட பார்க்கிற முதல் தவறு. 2வது, யார் அந்த அமாசா. அப்னேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சவுலு கிட்ட இருந்தவர் மிகப்பெரிய வீரன், ஆனா வஞ்சகமா சிக்கிட்டாரு. நேருக்கு நேர் யோவாப்பு இருந்தா ஜெயிச்சிருக்க முடியாது, ஆனா வஞ்சகமா என்ன பண்ணிட்டாருன்னா கொன்னுட்டாரு. இப்ப அடுத்து நம்ம பார்க்கும்போது அமாசா. யார் இந்த அமாசானா, இவரும் தாவீது கூட இருந்தவர் தான், இவரும் ஒரு நல்ல சிறந்த போர் வீரன் தான், மிகப்பெரிய பலசாலி தான். ஆனா இந்த அமாசா செஞ்ச தப்பு என்னன்னா, அப்சலோம் தேசத்தை பிடிக்கும் போது இவர் என்ன ஆயிட்டாருன்னா அப்சலோம் பக்கம் சாஞ்சிட்டாரு. அப்சலோமுக்கு ஒரு பெரிய படைத்தலை, எப்படி இந்த சவுலுக்கு அப்னேரோ தாவீதுக்கு யோவாப்போ, அது போல அப்சலோமுக்கு யார் தெரியுங்களா, இந்த அமாசா. இந்த அமாசா அப்சலோமோட சேர்ந்துட்டாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அப்சலோம் இறந்த உடனே தாவீது என்ன பண்ணிட்டாரு, இந்த அமாசாவை என்ன பண்ணிட்டாருன்னா படைத்தலைவரை ஆக்கிட்டாரு. நம்ம வசனம் வாசிக்கலாம், 2 சாமுவேல் 17:25 வசனம். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை ராணுவ தலைவனாக்கினான். அப்ப யோவாப்பு தாவீதுக்கு ராணுவ தலைவர் மாதிரி அப்சலோம் யார தலைவர் ஆக்கிட்டாரு, அமாசாவை தலைவர் ஆக்கிட்டாரு. அப்சலோம் இறந்த பின்னாடி தாவீது கூப்பிடுறாரு யார, அமாசாவை, நீயே அவன் அப்சலோமோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக இருந்தவன்ல, இவன் மேல விழுங்கல் அப்படின்னு இருந்திருந்தாருன்னா கொண்டு இருப்பாங்க. ஆனா தாவீது என்ன தெரியுங்களா பண்ணாரு, அமாசாவை கூப்பிட்டு வாசிங்க, 2 சாமுவேல் 19:13. நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ, நீ யோவாபுக்கு பதிலாக. தாவீது மைண்ட்ல வந்துருச்சு, யோவாப்பு தான் படைத்தலைவனா இருக்கிறார், ஆனா நான் யோவாப்பு படைத்தலைவனா நீ நினைக்கல, யோவாப்புக்கு பதிலாக எந்நாளும் எனக்கு முன்பாக படைத்தலைவனா இராவிட்டால்
எனக்கு முன்பாக என்னாலும் என்ன பண்ணுவ, நீ படைத்தலைவனா இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லச் சொன்னான். அப்ப இது யார் காதுக்கு போயிருக்கும்? யோவாப் தாவீது என்னமோ உங்க போஸ்டிங்க யாருக்கு கொடுக்க போறாரு, அமாசாவுக்கு கொடுக்கற மாதிரி என்கிட்ட சொல்ல சொன்னாருங்க அப்படின்னு உடனே எங்க யோவாப்பு எந்த ரியாக்ஷனும் காமிக்கல. ரொம்ப அப்படியா இருக்கட்டும், மனசுக்குள்ள அப்படியே வச்சுட்டாரு. அப்படி இருக்குதா? அப்படி தாவீதினுடைய சிந்தை இப்ப அப்படி மாறிட்டு இருக்குதா? இந்த தாவீதுக்காக நான் எவ்வளவு உழைச்சிருப்பேன், எவ்வளவு என் உயிரை துச்சமா நினைச்சிருப்பேன், எவ்வளவு தாழ்ந்து போறதுக்கு தயாரா இருந்திருப்பேன். ஆனா இந்த தாவீதுனுடைய உள்ளம் இப்ப அமாசா பேர்ல போகுதா? இருக்கட்டும், வச்சுக்கிறேன். அப்படியே மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா உள்ளுக்குள்ள அப்படியே வச்சு 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 ஒரு சூழ்நிலைக்காக காத்துக்கிட்டே இருக்கிறார். இப்ப இடையில ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சில சேபாங்கிறவரு ஒரு சில வம்பு பண்ணிடுறாரு. அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, மறுபடியும் கூட நீங்க படிச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த சேபாவை புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி தாவீது யோவாப்பு கிட்ட சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி யாரை அனுப்பிச்சிருப்பாருன்னா அமாசாவை அனுப்பிச்சிருப்பாரு. இப்ப யோவாப்பு அவரை சந்திக்க போகும்போது அமாசா எதுக்கால வருவார்? அப்பா, சரியான ஒரு சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிருச்சேன்னு சொல்லி இப்ப என்ன பண்ணுவாருன்னா அந்த யோவாப்பு 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 1-2 அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காளம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை. என்னன்னா தாவீது இப்ப திரும்ப மறுபடியும் ராஜாவா வரும்போது எங்களுக்கு தாவீது கிட்ட பங்கு இல்ல, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை. இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு மனுஷனா இந்த சேபா இருக்கிறாரு. அப்ப என்ன நடந்துச்சு? அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள். யோர்தான் தொடங்கி எருசலேம் மட்டுமுள்ள யூதா மனுஷர் தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னா 4வது வசனம், அமாசாவை பார்த்து நீ என்ன பண்ணுனா, யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ள நீ என்னிடத்துல வரவழைச்சு நீயும் கூடியிருக்கணும் ஒரு சில காரியங்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிச்ச பின்னாடி இப்ப யோவாப்பு கிட்ட என்ன சொல்றாருன்னா 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து, அப்சலோமை பார்க்கிலும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான். அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான். இப்ப யோவாப்புக்கு கொடுத்த கட்டளை என்ன? சேபாவை போய் என்ன பண்ணணும்? கொலை செய்யணும், இல்லைன்னா அவர் ஏதோ ஒண்ணு பண்ணணும், அழிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா போன்னு சொன்ன உடனே இப்ப யோவாப்பு என்ன பண்றாரு? அப்படியே யோவாபின் மனுஷரும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிறகாலே புறப்பட்டு பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர எருசலேமிலிருந்து போனார்கள். இவங்க எருசலேமிலிருந்து போக எதுக்கால யாரு வந்துட்டானா, இந்த அமாசா வந்துட்டாரு. கீழே வாசிங்க. அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையிலே வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டு வந்தான். யோவாபோ தான் உடுத்திக் கொண்டிருக்கிற தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டிக் கொண்டிருந்தான். அதில் உரையோடே ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையிலே தொங்கிற்று. அவன் புறப்படுகையில் அது விழுந்தது. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமா இருக்கிறாயா என்று சொல்லி, பிரதர் நல்லா இருக்கீங்களா, அதான் அதோட இது இல்லைங்களா அப்படின்னு கேட்டுட்டு அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாயிராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்துப் போனான். அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். சேபாவை போய் புடிங்கிறது தான் தாவீதினுடைய கட்டளை. ஆனா இவர் என்ன பண்ணார்னா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த பொறாமை. ஏற்கனவே இருந்துச்சு பழிவாங்கு உணர்வு, அதை தீர்த்துக்கிட்டாரு. இப்ப அடுத்து என் இடத்துக்கு இன்னொரு வேணாம். இது என்ன ஆயிடுச்சுன்னா அவரால் ஜீரணிக்கவே முடியல. அமைதியா இருந்தாரு. கரெக்டான ஒரு சூழ்நிலை கிடைச்சிச்சு. போய் பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே என்ன பண்ணிட்டாருன்னா அவரை முடிச்சிட்டாரு. இதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப பார்க்கும்போது என்ன சகோதரர்களை குறிச்சு சொல்லும் போது அன்பாக பேசுவது போல பேசி என்ன பண்றாருன்னா கொல்றாரு. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கொலை வெறி, வெளியில பார்க்கும்போது அன்பு. காரணம்
தன்னை எடுத்து அந்த இடத்தில் இந்த அமாசாவை வைத்து விட்டாரே, இதுதான் யோவாப்புக்குள்ள இருந்துட்ட அந்த மிகப்பெரிய பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு. அவங்க நம்ம பார்க்கும்போது முத்தம் செய்யும்படி அப்படின்னா அது யார் ஞாபகத்துக்கு வருது? யூதாசுடைய சுபாவம் அங்க இந்த யோவாப் காமிச்சிருக்கிறாரு. தாடியை எதுக்கு தெரியுங்களா பிடிச்சாரு? தாடியை பிடிச்சு கை காலை பிடிச்சா என்ன பண்ணிடலாம், பிடிச்சு உதறிட்டு என்ன பண்ணிடலாம், ஓடிடலாம். ஆனா தாடியை பிடிச்சிட்டா அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன பண்ண முடியாது, அசைய முடியாதபடி தாடியை பிடிச்சிட்டாரு. ஒரே குத்து தான் குத்துனாரு, குடலெல்லாம் சரிஞ்சு விழுகணும்னா எந்த அளவுக்கு அந்த வெறி அந்த உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. வாயில பாத்தீங்கன்னா வெண்ணெய், சகோதரனே நலமாய் இருக்கிறாயா, வாயில பாத்தீங்கன்னா, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ பெரிய கொலை வெறிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஒரே குத்துல என்ன பண்ணிட்டாருன்னா அங்க அவரை கொன்னுட்டாரு. இப்ப தாவீது ஒரு சமயம் யோவாப்பை கூப்பிட்டு, என்ன யோவாப்பு, எதுக்காக நான் உன்னை அமாசாவை கொல்ல சொல்லி அனுப்பலையே, எதுக்காக நீ அமாசாவை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா யோவாப் என்ன தெரியுங்களா சொல்லியிருப்பாரு? ஏற்கனவே அப்சலோம் நமக்கு விரோதம், இந்த அப்சலோமை பின்பற்றி போனவன் தான் யாரு, இந்த அமாசா. நாளைக்கு அப்சலோம் மாதிரி இவனும் நமக்கு விரோதி ஆக மாட்டான்னு என்ன ராஜா நிச்சயம், உங்க நல்லதுக்கு தான் ராஜா இதையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு. அந்த நேரத்திலையும் தன்னுடைய பொறாம அந்த வெறியை தவிர்த்துக்கிறதுக்கு பழியை யார் மேல போட்டிருப்பாரு? ராஜா மேல இருந்த பாசத்தினால், தேசத்து ஜனங்கள் மேல இருந்த அக்கறையினால இதை செஞ்சேன். ஆரம்பத்துல செஞ்சதெல்லாம் உண்மைதான், ராஜா மேல பாசம், ஜனங்கள் மேல அக்கறை, தேசத்தின் மேல பற்று ஆரம்பத்துல இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப அவர் செயல்படுகிற விதம் எல்லாம் என்னவா ஆயிடுச்சுன்னா, இத சொல்லிட்டு ஆனா வெளியில அவர் செயல்படுற விதம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லது போல, ஆனா உள்ளான நோக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காரியமா அங்க இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இங்க தாவீது அப்சலோமுக்கு சப்போர்ட்டா அமாசா போயிருந்தா கூட அவரை மன்னிச்சிருக்கிறார். பரவாயில்ல, என் பையனுக்கு போனாலும் இப்ப அவன் நல்ல ஒரு வீரன் தான், தெரியாம போயிட்டான், மன்னிச்சு தாவீது ஏத்துட்டு இருக்கிறார். தாவீது அமாசாவை மன்னிச்சு தாவீது ஏத்து, தாவீது அவருக்கு என்ன கூட கொடுத்துட்டாரு, ஒரு பொறுப்பும் கூட கொடுத்துட்டாரு. ஆனா அதை யாரால ஜீரணிக்க முடியல? யோவாப்னால அங்க ஜீரணிக்க முடியல. அப்ப அமாசாவை மன்னித்து ஏற்றுக்கிட்டாரு, நல்ல பொறுப்பு கூட கொடுத்திருக்கிறாரு. ஆனா யோவாப்பு இங்க பொறாமையில கொல்றாரு. ஆனா காரணம் கேட்டீங்கன்னா தேசத்தின் நலனுக்காக அப்படின்னு சொல்லிடுற மாதிரி செஞ்சுட்டாரு. ஆனா அப்ப அப்சலோமோட சேர்ந்து அமாசா போனதுக்காக நான் கொன்னேன்னு சொன்னாரே, இவர் யோக்கியமா இருந்திருக்கணும்ல. ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போது அதோனியா கூட இவர் என்ன ஆயிட்டாரு, சேர்ந்துட்டாரு இல்லைங்களா? எல்லாம் இருக்கீங்கல்ல? ஏன்னா பின்னாட்களை பாத்தீங்கன்னா இப்ப அதோனியா நான் ராஜாவாகணும்னு நினைக்கும் போது இப்ப யாரு கூட போய் சேர்ந்துட்டா, யோவாப் என்ன பண்ணிட்டாருன்னா அதோனியா கூட அங்க போய் சேர்ந்துட்டாரு. இவர் எதை தப்புன்னு நினைச்சாரோ அந்த தப்பை யார் செஞ்சிட்டா, இப்ப இவரே செய்யறாரு. இப்ப செஞ்ச உடனே தான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கவனம் சாலமோன் ஜாக்கிரதையாயிரு, 2 நல்ல மனுஷங்களை இந்த யோவாப் கொண்டு இருக்கிறான். எனக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சான், எனக்காக அவன் அவ்வளோ கீழே தன்னை தாழ்த்திக்கிட்டான், என் பேரு வரணுங்கிறதுக்காக தன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிக்கிட்டான், ஒத்துக்கிறேன். ஆனா 2 நான் விரும்பின மனுஷங்களை அநியாயமா கொண்டுட்டான். அவன் நரைமயிர் எதுல விழுந்துடக்கூடாது, சமாதானமா விழுந்துடக்கூடாது. அது என்ன ஆகணும்? வாசிங்க சிஸ்டர் இந்த வசனத்தை. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. அவன் நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. அவன் சந்தோஷமான சாவு அந்த யோவாப்புக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க தாவீது சொல்லிட்டு பாக்குறோம். கேள்விப்படுறாரு யோவாப்பு, ஐயோ சாலமோன் அப்ப என்ன கொன்னுருவானோ. உடனே என்ன தெரியுங்களா பண்ணாரு, உடனே ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது, இந்த செய்தி, அதாவது சாலமோனுக்கிட்ட தாவீது உன்னை பத்தி இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். பலிபீடத்துல இருக்கிற அந்த 4 கொம்புகளை 2 கொம்புகளை பிடிச்சுக்கிட்டாரு. இதே போல கொம்புகளை பிடிச்சாரு ஒருத்தர். யாரு? அதோனியா. இதுக்கு முன்னாடி தான் நம்ம போன வாரம் தான் பார்த்தோம். எதுக்கு அதோனியா பிடிச்சாரு? மன்னிப்பு கிடைக்கும்னு. மன்னிப்பு கிடைச்சிச்சு அதோனியாவுக்கு? கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் தடவை கிடைச்சிச்சு. 2வது தடவை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லும் போதுதான் கிடைக்காம போச்சு. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் தடவை கிடைச்சிச்சு. அதையே யாரு ஃபாலோ பண்றானா, அதோனியாவுக்கு என்ன கிடைச்சிச்சு? மன்னிப்பு கிடைச்சிச்சுல்ல.
அப்ப யாருக்கும் கூட கிடைக்கும், எனக்கும் கூட கிடைக்கும். அந்த நம்பிக்கையில போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே என்ன நடக்குது பாருங்க, கீழே வாசிங்க. யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்றும் இதோ பலிப்பீடத் தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேல் விழு என்றான். நீ போய் அவனை கொன்னுரு அப்படின்னு கூட சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்ப இரக்கம் கிருப எதுவுமே இல்ல, போய் கொன்னுரு, ஐயோ எது ஆசரிப்பு கூடாது, எதுக்கும் கேட்டுட்டு வேணா முடிஞ்சா மன்னிச்சிருவான், அந்த மாதிரி எந்த சான்ஸுமே இங்க இல்ல, போய் நீ விழு அப்படின்னு சொல்லிட்டாரு. பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். ஏன்னா அங்க கொல்லக்கூடாதுல்ல, அதனால நீ வெளியே வா, அவனை கொல்லணும், வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய், இப்ப மறுபடி போறார். ராஜா அவனை கொல்லத்தான் போனேன், ஆனா அவன் பலிபீடத்து கொம்ப புடிச்சுக்கிட்டு இருக்கிறான், எப்படி ராஜா கொல்றது, அவன் அங்கேயே சாகுறேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோவாப் முகாந்தரமில்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கிப் போடு. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்தப்பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. இப்படியே அவர்களுடைய இரத்தப்பழி என்றும் யோவாபுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்கவும் கடவது என்றான். அப்படியே யோய்தாவின் குமாரன் பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்திரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அப்ப இதுதான் யோவாபினுடைய முடிவு நம்ம பார்க்கிறோம். எப்படியா அவர் ஆரம்பிச்சார், எங்க அவர் ஆரம்பிக்கும் போது எங்க பார்த்தோம், யோவாபினுடைய ஆரம்பம் எதுங்க, சீயோன் கோட்டையை பிடிக்கும் போது அங்க அறிமுகம் ஆகுறாரு. மிகப்பெரிய ஒரு வெற்றி வீரனா, மிகப்பெரிய ராஜாவனுடைய கட்டளை கீழ்படிஞ்சவன ஆரம்பிச்சாரு, அருமையா ஆரம்பிச்சாரு. ஆனா முடிவு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு முடிவு அங்க யோவாப்புக்கு கிடைக்குது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21, 22. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை முறை, அதான் வழிகள்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை முறை எப்படி சொல்லலாம், அவன் போற வழியெல்லாம் இப்ப ஒன்னும் சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தங்க, இது வரைக்கும் வேற ஒரு ரூட்ல போய்கிட்டு இருந்தாரு, இப்ப இந்த ரூட்ல போறாருன்னு அர்த்தமா இல்ல, வாழ்க்கை முறை. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கை முறை எல்லாம் தேவனுடைய பார்வையில இருக்கு. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையவும் சீர்தூக்கி பார்க்கிறார் தேவன். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமமே அவனை என்ன பண்ணுங்க, பிடித்து கொள்ளும். அப்ப அவன் செய்யற தப்பு அவனுக்கே வரும். இங்க நம்ம யோவாப்பு என்ன தவறு செஞ்சாரோ அதே தவறு அவருக்கும் வந்துருச்சு. எப்படி சொல்லலாம், அப்சலோம அமாசா பின்பற்றினாருங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு காரணமாக்கி இவர் கொலை செஞ்சாரு. இவர் அதோனியாவை பின்பற்றி இவரும் கூட என்ன ஆயிட்டாரு, அந்த தண்டனைக்கு பாத்திரவானா மாறிட்டாரு. இப்ப ஒரு வசனம் நமக்கு வருது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பின், அவங்க அப்படியெல்லாம் நடக்கிறாங்க பிரதர், அவங்க இப்படித்தான் ஆவாங்க பிரதர். யாரு ஜட்ஜ் பண்றா, ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்றோம். அவங்க பேசப்பக்காரங்க, அவங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஆனா சத்தியம் கேட்ட நாம எப்படி இருக்கிறோம் இல்லைங்களா,
இப்படி யார குறிச்சியுமே இவங்கெல்லாம் உருப்படவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் சரியாவே ஆக மாட்டாங்க, என்ன சொன்னாலும் திருந்தாத ஜின்மங்கள். இப்ப எல்லாம் நம்ம ஒரு சிலரை குறிச்சு என்ன பண்ணுவோம்னா ஒரு சில நேரங்களில் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம். சரிங்களா? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். ஆனா இப்ப இல்ல. சரிங்களா? ஆனா இப்பவே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சில காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்ப நீங்க தீர்க்கிறீங்க பாருங்க, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இல்ல மற்றவர்களை குறிச்சு நீங்க ஒரு தீர்ப்பு செய்றீங்க பாருங்க. இந்த தீர்ப்பை நீங்க கொடுத்துட்டு பின்னாடியே என்ன பண்ண போறீங்க? அதே காரியத்தை நீங்க கூட ஏமாந்து அறியாமையில செஞ்சிருவீங்க. அப்படி செய்யும் போது தேவன் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க மாட்டாரு. எதே உங்களுக்கு தீர்ப்பா இருக்கும். நீங்களே கொடுத்தீங்களே ஒரு தீர்ப்பு, இவங்களுக்கு இதுதான் சரி அப்படின்னு. யோவாப்புக்கு செஞ்சது சரியா தவறா அப்படின்னு சொல்லி தேவன் கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்ப சாத்தானுக்கு கடைசியில ஒரு சரியான ஒரு மரணம் கொடுக்க போறார், நித்திய மரணம் தேவன் கொடுக்க போறார். அது சரியான தீர்ப்பா தவறுங்களா? சரி. ஏன் அப்படின்னா நம்ம அது முழுசா நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. நான் அவரை அப்படி படைச்சேன், என் குமாரனை கொண்டு படைச்சேன், அவருக்கு இப்படிப்பட்ட வசதிகள்லாம் செய்து கொடுத்திருந்தேன், அவருக்கு இப்படி ஒரு மேன்மையான நிலைமைய பூமியில வச்சு கொடுத்தேன். ஆனா அவர் எனக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு மனுமக்களை எல்லாம் கெடுத்து என்னை விட்டு தூரமாக்கி பைபிள் படிக்கிறவங்களுக்கும் எனக்கு தெரியாம ஆக்கி, இல்லைங்களா, நான் யாருங்கிறதே தெரியாம ஆக்கி என்னை இப்படி பண்ணி வச்சிருந்தாரு. இப்ப அவரை நான் அழிக்க போறேன், நான் பண்றது சரியா தப்பா அப்படின்னு கேட்டா மனுக்குள்ள என்ன சொல்லுவாங்க? ஏசாயா 14:16. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து, உன்னை மேல பாத்தீங்கன்னா அதிகாலையின் மகனாகிய விடிவெளியேன்னு ஆரம்பிச்சிருக்கோம். உன்னை காண்கிறவர்கள் உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இவன் தான் அவ்வளவு அட்டகாசத்துக்கும் காரணமா? அன்னைக்கு அந்த அறிவை ஜனங்கள் வாங்குவாங்க. வாங்கும் போது சாத்தானுக்கு ஜனங்களே சொல்லுவாங்க, தேவரீர் நீர் நீதிபரர், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அது நீதி உள்ளது, நீங்க கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் 100க்கு 100 சரியாண்டவரே. ஏன்னா எல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கி அப்புறம் என்ன பண்றாங்கன்னா தேவன் சொல்லுவாரு, நீங்களே என்ன பண்ணுங்க, டிசைட் பண்ணுங்க நான் என்ன பண்ணலாம். இது வேற. சரிங்களா? ஆனா இப்ப சகோதர சகோதரிகளுக்குள்ள விழுந்து போன சுபாவத்துல நம்மளும் இருந்துகிட்டு விழுந்து போன சுபாவத்துல இன்னொருத்தரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இவரு ஆக மாட்டாரு பிரதர், இப்படி யாரை குறித்து. ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன நிலைமை ஆவோங்கிறது யாருக்கு தெரியாது. என்ன பிரதர் இவ்வளவு நாள் இருக்காங்கிறாங்க, இவ்வளவு கேவலமா இருக்கிறாங்க, தெரியாது. நாளைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் நமக்கு தெரியாது. என்ன பிரதர் இவ்வளவு சத்தியம் கேட்டுட்டும் இப்படியெல்லாம் பேசிட்டும் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க, தெரியாது. அவங்க எந்த சூழ்நிலையில என்ன கஷ்டத்துல என்ன சூழ்நிலையில அப்படி நடந்துட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, சிந்திச்சுட்டாங்க, அது அவங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். ஒரு சில அவங்க தவறுனா அந்த ஒரு காரியத்துக்காக தேவனுடைய சமூகத்துல பல மணி நேரங்கள் உட்கார்ந்து அழுதுருப்பாங்க. நான் இதுக்காக அழுதுட்டேன், நான் இப்படியெல்லாம் கதறிட்டேன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அத சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரே இப்படி நான் பேசிட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு கதறி அழுதுருப்பாங்க. அது தேவனுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியில நடந்த ஒரு சில விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த பிரதரையோ அந்த சிஸ்டரையோ இல்ல வெளியில இருக்க ஒருத்தரையோ நம்ம கேவலமா நியாயம் தீர்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்களுக்கு தேவன் உணர்த்தி அவங்கள தேவன் மன்னிச்சு சமாதானம், எப்படி தாவீது அமாசாவை மன்னிச்சு ஏத்து பொறுப்பு கொடுத்துட்டாரு. ஆனா ஏத்துக்கிற மனசு யாருக்கு வரல? யோவாப்புக்கு வரல. யோவாப்பு கெட்டவரா? இல்ல, அவரும் நல்லவர் தான். ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில கெட்டவரா ஆயிட்டாரு. ஏன் இதெல்லாம் நமக்கு படிப்பனைகளா தேவன் வச்சிருக்கிறாரு? இது போல ஆகுறதுக்கு வாய்ப்பு யாருக்கு கூட இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டு தேவனால விரும்பப்படத்தக்கவர்களா வந்து நம்மளை மறைச்சுக்கிட்டு தேவன் மகிமைப்படணும்னு சொல்லி ஜீவிச்சு நம்ம குறிச்சு எந்த விதமான புகழ்ச்சியும் யார் பேர்லயும் வந்துடக்கூடாது, தேவனே எல்லா வகையிலையும் மகிமைப்படணுங்கிற ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானிச்சு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்குள்ள கூட யோவாபின் ஆவி வர்றதுக்கு வாய்ப்புகள் அநேகம் இருக்கு. அந்த யோவாப்போட நல்ல குணலட்சணம் நாடு கூட நம்ம கிட்ட இல்ல, இல்லைங்களா? அவ்வளவு நல்ல யோவாப்பே கெட்டு போற சூழ்நிலையில ஆகும்போது அந்த குணலட்சணங்கள் கூட இல்லாத நம்ம இன்னும் கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் வேதத்துல இந்த மாதிரி அநேகரை குறிச்சு எச்சரிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும் போது, நாம கூட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், நாம கூட ஒரு ஓட்டத்துல இருக்கிறோம், இந்த ஓட்டத்துல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஓடிக்கிட்டு இருக்கிறோமா, விழுந்துட்டோமா, இல்ல நின்னுகிட்டு இருக்கிறோமா? அப்ப இதெல்லாம் அறிஞ்சுக்கிறதுக்கு இந்த யோவாப்பினுடைய வாழ்க்கை முறை, இவர் வாழ்ந்துட்ட அந்த விதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கு.
அப்ப இதுவரைக்கும் நம்ம யோவாப்பு கிட்ட பார்த்துட்டது நிழல், சரிங்களா? இந்த யோவாப் யாரை அடையாளப்படுத்துறார்? 2 நிழல் இருக்கு யோவாப்பை பத்தி. ஒரு நிழல் ஆவிக்குரிய நிழல், இன்னொன்னு மாம்சீக காரியங்களை வச்சு நமக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சில காரியங்கள். அப்ப கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரத்துல அந்த 2 நிழல்கள் யோவாப்பை குறித்துதான அந்த காரியங்கள்ல நம்ம கிட்ட எங்க அந்த தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம்னா தேவனுடைய சமூகத்தை நம்ம ஆராய்ச்சி பார்த்து தேவன் நம்ம உள்ளத்துல உணர்த்துற காரியங்களை தேவனுடைய சமூகத்துல போய் அறிக்கை செஞ்சு விட்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம வாழ்ந்துடுறதுக்கு யோவாபின் ஆவியை விட்டு தாவீதின் ஆவியை பெற்று தேவனுக்கு பிரியமான இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளா வாழ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆம்.